ஹமாஸ் இருக்கட்டும், அப்பதான் நம்மளால அரசியல் செய்ய முடியும் அப்படின்றதையும் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கோணத்தை அணுகுறாங்களா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஹமாஸ் நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய போர் முறை. அவங்க எடுத்துக்கிட்ட போர் முறைன்றது ஒரு கொரில்லா போர் முறை. மக்களுடைய ஆதரவும் மக்களை சார்ந்து அங்க வாழ்ந்திருக்கிறது தான், மக்களை சார்ந்து அந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மையை தவிர மற்ற நாடுகளுடைய அரசியல்லாம் அது இரண்டாம் பட்சம் தான். கத்தார் மேல தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அவ்வளவு பலம் பொருந்திய அந்த நெத்தன்யாகு ட்ரம்ப் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணாரு, அவங்க எழுதி கொடுத்த அந்த வாசகத்தை, மன்னிப்பு கேட்கிற வாசகத்தை படிச்சு காமிச்சாரு. கத்தாருக்கு தான் அதிகமான அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார அடித்தளம் வந்து வலுவா இருக்குது. இவங்க இஸ்ரேலுடைய பொருளாதார அடித்தளம் ரொம்ப பலகீனமா இருக்குதுன்றதான் உண்மை. இஸ்ரேலினுடைய அந்த சகாப்தம் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு மேல ஈரானுடைய அந்த பொருளாதார மையமா மாறுறதுன்ற முயற்சி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி போச்சு. இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க. இதற்கு மேல வந்து சர்வதேச அளவுல அவங்களுடைய ரெப்புடேஷன் அப்படின்றது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அமெரிக்காவை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற மொத்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றுட்டு இருக்குன்றது மட்டும் இல்ல, அரசியல் ரீதியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்றதுதான் உண்மை.